ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் 5 நாளா ஓடு ஓடுன்னு ஓடிக்கிட்டே இருந்துட்டு, இந்த சாட்டர்டே, சண்டே அப்படின்னா, ஒரு நாள் பூரா துவைக்க, ஒரு நாள் ஃபுல்லா சமைக்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுது. சமையல் வேலைலாம் முடிஞ்சிச்சு. ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா, அப்படியே கழனிக்கு போயிட்டு, அந்த பில்லெல்லாம் இருந்தது. அதெல்லாம் எடுத்து போட்டு நல்லா எரிச்சுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நல்லா ஜிலு ஜிலுன்னு காற்று வாங்கிட்டு, கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கிளம்பி வந்தாச்சு. இது திங்கட்கிழமை காலையிலங்க. மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா, பூஜை பாத்திரம்லாம் கழுவிட்டேன். ஏன்னா செவ்வாய்க்கிழமை வந்து முருகருக்கு விளக்கேத்தணும் அப்படிங்கிறதுனால, திங்கட்கிழமை காலையிலேயே வந்து பூஜை பாத்திரம்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குங்குமம், மஞ்சள் எல்லாம் வச்சு நல்லா வந்து ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சப்பாத்தி செஞ்சுட்டு, உருளைக்கிழங்கு, பட்டாணி போட்டு குருமா வச்சுருந்தேங்க. வெள்ளை மூக்கடலை போட்டு தான் குருமா பண்ணியிருந்தேன். சப்பாத்தி என்னமோ நல்லா செய்யணும்னு சொல்லிட்டா சூப்பராக பெசஞ்சேன். ஆனால் வந்து தேய்க்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா, அமீபா மாதிரி எல்லாம் ஒரு ஒரு பக்கம் கால காலு கையின்னு சொல்லிட்டு நீட்டிக்கிச்சு. வேறு வழி இல்ல. இந்த சப்பாத்தியை சாப்பிட்டு தான் ஆகணும். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா, கவுண்டர் டாப் எல்லாம் துடைச்சிட்டு ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நானும் கிளம்பிட்டேன்.